Hey guys, which is 650 எல்லாரும் இருப்பீங்க சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி சண்டே ரைடு போயிருந்தாங்க. காலையில் வந்து ஒரு ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் நம்ம வந்து ஒரு சூப்பர் மீட்டியர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ் கிட்டலாம் பேசினேன். கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ரைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சு. ஒரு 130 கிலோமீட்டர் அப்படியே அப் அண்ட் டவுன் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா போச்சுங்க. ஸோ சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா திடீர்னு ஆர்டர் வந்துருச்சு அமேசானில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. நம்ம ஏர் ஃபில்ட்ரு போட்டிருந்தாங்க. நம்ம வண்டிக்கில் நம்ம இன்னொரு வண்டி அப்படின்னு வைங்களேன். ஃபஸ்ஸினோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ஸினோ ஃபஸ்ஸினோக்கு நம்ம ஏர் ஃபில்ட்ரு மாற்றணுங்க. ஸோ சர்வீஸ் படி வந்து டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிக்காவி. சரிங்களா? ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது இவங்களுக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அமேசானில் தான் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஏர் ஃபில்டர்ஸு எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அமேசானில் போய்ட்டு அவங்க ஸ்டோர் கிளிக் பண்ணி ஜஸ்ட் போய் பாருங்கள். எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து நம்ம பிரேக் பேடு பாருங்கள். பிரேக் பேட் வந்து நான் வந்து நிக்காவியில் தான் இன்னி வரையும் நம்ம வந்து நிக்காவி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிரேக் பேடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. அந்த கோல்டு இன்னுமே போகல. கிட்டத்தட்ட எனக்கு ரைடு எல்லாமே அடித்து நொறுக்கிட்டு வந்திருக்கேன்னு வைங்களேன். ஸோ அந்த வந்து பிரேக்கிங் வந்து சான்ஸே இல்லை. நான் என்னமோ நினச்சேன் சரி கோயம்புத்தூர் பிராண்டு. ஸோ பட் அந்த இன்டர்செப்டரோட வெயிட்டு இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் இந்த ரைடில் போகும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க. கொஞ்சம் கூட எங்கேயுமே லேக் ஆகலை. பிரேக்கிங் கட்டிங்காக இருக்கட்டும், பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் ஆகி வந்து லூஸ் ஆகும், இந்த மாதிரி எந்த ஒரு சென்ஸுமே எனக்கு நடக்கலை. ஸோ அதுதான் மெயின். பிரேக்கிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு சூப்பராக இருந்தது பிரேக்கிங். ஸோ அதனால தான் எனக்கு அந்த பிராண்டு இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு நிக்காவியில். ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் ஏதாவது இன்டர்செப்டருக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் அது எல்லாமே நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான். ஸோ அதனால் நம்ம வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ஸினோக்கு வந்து இந்த நிக்காவியோட ஏர் ஃபில்டர். சரிங்களா? இந்த ஏர் ஃபில்டர் வந்து போட போகிறோம். ஸோ ஏர் ஃபில்டர் பாருங்கள் எப்படி நீட்டாக வந்து ஃபுல்லாமே வந்து ஏர் பபிள் ஷீட்டு வச்சு உள்ளார இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் ஃபில்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து இங்கேயும் வந்து ஏர் டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 229. சரிங்களா? எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 229. பட் வந்துட்டு இவங்க 216க்கு அமேசானில் சேல் பண்ணாங்க. கூடவே வந்து கீ செயினும் தராங்க. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்ம நிக்காவியோட ஏர் ஃபில்டர். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த குவாலிட்டி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக பபிள் ரேப் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது ஓகே. ஸோ இதுதாங்க அந்த ஏர் ஃபில்டர். ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் அந்த ஃபில்டர் அந்த எலமெண்ட்டு பேப்பர் ஃபில்டர் தான். ஸோ ஏர் ஃபில்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து ஓஇ வந்து எப்போவுமே அந்த பேப்பர் ஃபில்டர் தான் கொடுப்பாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் இங்கே ஸ்டீல் பிளேட் எல்லாமே ஆஸ் பர் ஓஇ என்னவோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து கீ செயின் கொடுத்துருக்காங்க. கீ செயின் மெட்டீரியல் நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ஸினோ. ஸோ இந்த bs4 ஃபஸ்ஸினோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். இதுதான் ஏர் ஃபில்டர் பாக்ஸு, மேனிஃபோல்டுன்னு சொல்லலாம். இல்லை எதுனாலும் ஓகே. ஸ்க்ரூ 1 2 அங்கே இங்கே ஒன்று வருங்க 3. சரிங்களா? இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று மேலே 4, அப்புறம் இந்த சைடு ஒன்று வருங்க 5. சரிங்க? இந்த சைடு ஒன்று வரும் உள்ளார 5. ஸோ இந்த 5 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதையும் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்ம பாக்ஸ் கழட்டியாச்சுங்க. பாக்ஸ் கழட்டி எல்லாம் ஸ்க்ரூ வந்துடுச்சு. ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்தீங்களா எவ்வளோ டர்ட்டியாக இருக்குதுல்ல. ஐயோ இப்படிலாம் ஓட்டவே கூடாதுங்க. நான் மாற்றணுன்னே நினச்சிட்டு விட்டுட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு டர்ட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுவும் நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய நிக்காவியோட ஏர் ஃபில்டரும் எப்படின்னு பார்த்துடலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்பேரிசன் பார்த்துடலாம். பழைய ஏர் ஃபில்டர், இது புதுசு. ஸோ புதுசு பார்த்திங்கன்னா ஆஸ் பர் அதே மாதிரி உங்களுக்கு எட்ஜஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ்ஸ் பாருங்கள், இந்த கர்வ் ஓகேங்களா. ஃபிட்டிங் சைஸு இதை வந்து நான் அப்படியே சும்மா இப்படி வச்சு பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கா?
ஏர் ஃபில்டர். ஸோ அவ்வளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, சின்ன ஸ்பாஞ்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பாஞ்சு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டர்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் இன்ஜின்குள்ளே அனுப்பும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஃபுல்லாக தண்ணி அடித்து துணி வச்சு நல்லா இது பண்ணிட்டோம்னா ட்ரை ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ அது வந்து அந்த 2 பாக்ஸ் இப்படி வெயிலில் கொண்டா வச்சிடலாம். எப்படி சீக்கிரம் காஞ்சிருங்க அடிக்கிற வெயிலுக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் நல்லாவே தொடச்சாச்சு. நம்ம ஏர் ஃபில்டர் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. இது அப்படியே இதில் மாட்டிடலாம். ஸோ இந்த பாக்ஸையுமே வந்து நான் நல்லாவே உள்ளே தொடச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தொடச்சிருங்க. ஒன்ஸ் இப்படி தொடச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த டர்ட் எல்லாமே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஏர் ஃபில்டர் மாட்டிடலாங்க. ஃபோம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த ஃபோம் மாட்டியாச்சு, உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த ஃபோம் மாட்டியாச்சு. ஸோ இனி இந்த பாக்ஸ் வந்து அப்படியே மாட்டிடலாங்க. கைஸ் அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாமே மாட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூஸும் போட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. திரும்ப டைட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இங்கே மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஓகே. ஸோ மாற்றியாச்சு, அவ்வளோதான். நல்லாவே ப்ரீத் ஆகுது பாருங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், கோல்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நல்லாவே ஏர் ஃப்ளோ வந்து இருக்குது. இப்போ தான் முன்னாடியே ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஓடுது, கண்டினியூஸாக ஓடுதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் ஓகே. ஏர் ஃபில்டர் தான் கரெக்டான டயத்தில் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை இருக்காதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது, ஐடியில் இல்லை. முன்னாடியில் ஆஃப் ஆகிடும், இப்போ கரெக்டாக ஓடுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து ஏர் ஃபில்டர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து பொறுத்தவரையும் கரெக்டான டயத்தில் மாற்றிடுங்க. இப்போ நான் பண்ண மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணிடாதீங்க. நான் டிலே பண்ணனால இப்போ பார்த்தீங்களா எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ டர்ட்டாக இருக்குது, க்ரீஸ் அழுக்காக இருக்குது அந்தளவுக்கு. ஸோ அப்படியே வச்சு ஓட்டும்போது என்னென்னா இன்ஜின் சீக்கிரம் ஹீட் ஆகிடுங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ பரவாயில்ல, மாற்றியாச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீ 3000 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக ஓடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அமேசானோட லிங்க்கு. இவங்க ஃபுல்லாமே அமேசானில் தான் வந்து டீல் பண்ணுறாங்க, நிக்காவி. ஸோ நம்பி வாங்குங்க. நான் அதை என் வண்டிக்காக தான் போட்டிருக்கேன். என்னோடய இன்டர்செப்டருக்கு ரியர் பிரேக் பேடும் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் நிக்காவி தான். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணலாங்க. நம்ம ஊர் கம்பெனி நம்ம சப்போர்ட் பண்ணலாமே, நல்லா பண்ணுறாங்க உண்மையுமே. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஹேவ் அ கிரேட் சண்டே. இன்றைக்கி சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பாய்.